கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் பார்க்கிறேன். It's really a great joy to see everyone. இந்த நாளிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னுடைய அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நான் உங்களோடு சொல்லுகிறேன். இந்த உலகமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது எந்தவித ஐயமும் இல்லை. அதை போலத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தினுடைய அளவுகள் என்ன என்பதை குறித்து உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த நாளில் பேச திருப்பிக் கொள்வோம். வேகமாக அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Acts chapter 4 verse 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த நாளிலும் ஒரு மனிதனை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து மீன்பிடிக்கிற தொழில் செய்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை குறித்து தான் உங்களோடு பேசுகிறேன். முடிவரை தவறாமல் கேளுங்கள். ஒரு சிறிய செய்தி தான், ஆனால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை, அந்த பேதுரு பேசுகிற தைரியத்தை பார்த்து, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், இவர்கள் பேதமையானவர்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, படிப்பறிவில்லாதவர்கள், ஒரு இல்லிட்ரேட், ஒரு படிப்பு உலக ஞானம் இல்லாதவர்கள், அதே போல பேதமை, foolish people, முட்டாள்கள் என்று அந்த மனுஷனை கேலி செய்தார்கள். யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. மூன்றாவதாக இந்த பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 72வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:74. இங்கே இந்த மனிதன் செய்த ஒரு 3 காரியங்களை குறிக்கப்படுகிறது. முதலாவது, அந்த மனிதன் என்ன செய்தான்? அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு இவர் தெரியாது, எனக்கு இவரை அறியேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சபித்தவன். He cursed Jesus Christ. சபித்தவன். யாரும் எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் நிச்சயமாக நான் அறிந்ததே இல்லை, உண்மையே சொல்லுகிறேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணினான். பாருங்க, பேதுருவிடத்தில் இருந்த 3வது 4வது குணங்கள், சபித்தவன், சத்தியம் பண்ணினான். இன்னொரு காரியம், அதே அதிகாரத்திலே 71-72 வசனங்களிலே அங்கே ஒரு மனுஷி வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், நீ நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்று சொன்னதற்கு 72வது வசனத்திலே, அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். He denied Jesus Christ. He neglected Jesus Christ. மறுதலித்தான். பேதுருவிடத்தில் 5வது அவன் மறுதலிக்கிறான். முதலாவது என்ன செய்தான்? முதலாவது இடத்தில் இருந்தது என்னது? வேதமை உள்ளவர்கள், படிப்பறிவில்லாதவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், மறுதலித்தவன். அது மாத்திரமா, தனக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வேண்டாம் என்று விட்டு பின்விலகி போய்விட்டான். He is a backslider. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 3வது வசனம் 2:3 நீங்கள் வாசித்தீர்களானால், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள்,
நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, அந்த 2வது வசனத்துல சொல்லுது, சீமோன் பேதுரு, திதிமு என்னப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தன்வேல், செபதேவியின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்று நினைக்கிறேன். அவங்க 7 பேர் என்ன செய்யறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப பேதுரு தான் இங்க சொல்றார், வாங்க பழையபடி நம்ம மீன் கிடைக்க போகலாம். இயேசு மரித்து போய் விட்டார், அவர் கல்லறையில் அவர் வேற இல்லை, நம்ம என்ன செய்யறது, வாங்க நம்ம பழைய தொழிலுக்கு போகலாம். இன்றும் அநேக பேருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லை. இயேசு எனக்கு என்ன செய்தார், இயேசுவை நம்பி நான் வந்தேனே, என்னுடைய பாரம்பரிய பழைய வாழ்க்கையை விட்டு வந்தேனே, பழைய விக்கிரகங்களை எல்லாம் விட்டு வந்தேனே, என்னுடைய பழைய சடங்காச்சாரங்களை எல்லாம் விட்டு வந்தோனே, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வந்தேனே, என் நகையை விட்டுட்டு வந்தேன், சொத்தை விட்டுட்டு வந்தேன், இயேசுவே வந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எதுக்கு என்று நினைக்கலாம். அது முடிவல்ல. இன்னும் பேதுருவிடத்திலே இன்னும் ஒரு குறையும் இருந்தது. அது என்ன தெரியுமா? அதுதான் இயேசுவினுடைய அன்பை நேசிக்காத. அதான் இயேசு கேட்கிறார். பாருங்க, அதே 15வது வசனத்தை பாருங்க. அதே 21வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு கேட்ட ஒரு வார்த்தை, இவர்கள் எல்லாவற்றிலும் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று. அன்பாய் இருக்கிறாயா என்று சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார். என்ன சொல்கிறது இங்கே? அந்த அன்பை இழந்து போன, ஆனாலும் பேரில் உனக்கு ஒரு குறை என்று நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். இந்த 7 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு பேதுருவுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்காததற்கு முன்பாக இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்தது. ஒரே ஒரு நிகழ்வு நிகழ்வதற்கு முன்பாக இத்தனை பிரச்சனைகள் நடந்தது, இத்தனை மனமாற்றங்கள், இத்தனை போராட்டங்கள் பேதுருவுடைய வாழ்க்கையிலே இருந்தது. இதுதான் பேதுருவினுடைய அடையாளம். அவன் ஒரு பின்மாற்றக்காரன், அன்பில்லாதவன், மறுதலித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், படிப்பறிவில்லாதவன், பேதமை உள்ளவன், இத்தனை விதமான குணங்கள் பேதுருவிற்கு இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் ஆக்கினியாய் பேதுருவின் மேலும் மேல் வீட்டறையில் இருந்த 120 பேரில் ஒன்றான பேதுருவின் மேல் இறங்கின பொழுது பேதுருவினுடைய வாழ்க்கை மறுரூபமானது. இன்று இந்த செய்தியின் தலைப்பு, பரிசுத்த ஆவிக்கு முன், பரிசுத்த ஆவிக்கு பின். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாழ்க்கையிலே வந்தால் என்ன நடக்கும் என்பதை தேவ செய்தி உங்களுக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 14-16 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். முதலாவது, ஒரு மனிதனுக்கு அபிஷேகம் வந்துவிட்டால் அவன் தேவனுடைய வார்த்தையை பேசுவான். ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் வந்துவிட்டால் அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை பேசுவார்கள். இட்ஸ் ட்ரூ. முதலாவது, பேதுரு சத்தமிட்டு பேசினானா, உரக்க சத்தமிட்டு பேசினான். பாருங்க, அங்க பயந்து கொண்டிருந்தவன், ரோமர்களுக்கும் போர்ச்சேவர்களுக்கும் பயந்து கொண்டிருந்தவன், குளிர்
இன்று எப்படி பேசுகிறார்? உரத்த சத்தமாய் பேசுகிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே என்று பறைசாற்றுகிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். தைரியம் வருமா? உங்களுக்கு எனக்கு அந்த தைரியம் வருமா? இப்பொழுது இருக்கிற காலம் எல்லாம் ஒன்றுமில்லை. அந்த காலத்துல பேசின உடனே ஒன்று சிறைச்சாதம், இல்லை என்றால் சிலுவை மரணம், இல்லை என்றால் உயிரோடு நிறுத்தி விடுவார்கள். இதுதான் 3 தண்டனை தான். கொஞ்சம் ஏதாவது தவறு செய்தா சவுக்காலம் 39 அடி அடிப்பாங்க. இந்த 4 தண்டனைகளுக்கு மேல எதுவுமே கிடையாது. இல்ல காலை கட்டி சிறையில பேர் எப்படி பவுலையும் சீலாவையும் போட்டார்களோ காலை கட்டி சிறையில போட்டுருவாங்க. கொடுமையானது சிலுவை மரணம், உயிரோடு எரித்தல். ஆனா பேதுரு பாருங்க, தைரியமாய் பேசுகிறார். அப்பொழுது முதலாவது காரியம், ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் பெற்றால், அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் நிச்சயமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். Certainly a man of God should preach the word of God. இரண்டாவது, அங்க பாருங்க ரொம்ப அழகா என்ன செய்யறாரு, உபதேசம் பண்ணுகிறார். அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்க மிஞ்சி போன ஒரு 10 நிமிடத்துல வேகமா வாசிக்கப்பட ஒரு 5 நிமிடத்திலே வாசித்து விடலாம். வாசித்தால் அழகா சொல்லுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி, இதோ மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனம் சொப்பனங்கள் எல்லாம் கட 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 கடன்னு சொல்றார். எங்கிருந்து வந்தது இவருக்கு ஞானம்? முதல்ல இவருக்கு பேதமே இல்லாதவர், இப்போ இவருக்கு இந்த ஞானம் எங்க வந்தது? படிக்காதவர், ஒரு கலிலேயன், மீன் பிடிக்கிறவருக்கு ஞானம் எங்க இருந்து வந்தது? அதான் யாக்கோபிலே 1 வாசிக்கிறோம். பூர்ணமான எண்ணெய் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிமயமானவர். ஒரு நல்ல பாடல் சாமையா எழுதினார், ஜோதிமயமானவராய் கூட வருவார், ஜோதிமயமானவராய் கூட வருவார் என்ற ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ஆஸ்வானன் அவர்கள் அந்த பாடலை எழுதினார். அப்போ சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அந்த ஞானம் வந்தது, பயம் இல்லை. பாருங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். அந்த ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க? ஐயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு சொல்லுங்கள் என்று. பாருங்க 37வது வசனத்திலே, அவர்கள் இதை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது மனிதனுடைய பாவத்தை உணர்த்தும். அந்த ஜனங்கள் உணர்ந்தவர்களாய் என்ன செய்யும் கேட்கிறாங்க. உடனே பேதுரு சொல்றார் பாருங்க 38வது வசனத்துல, அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுவீர்கள். இதுதான் ஒரு தேவ மனுஷன் செய்யும். முதலாவது சுவிசேஷத்தை சொல்லணும், அதற்குரிய அர்த்தத்தை எடுத்து சொல்லணும், மனம் திரும்ப வைக்கணும், அவர்களை கிறிஸ்துவ அண்டைக்கு வழி நடத்தணும். எல்லாவற்றையும் பேதுரு செய்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணணும், தைரியமா பிரசங்கம் பண்ணணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் நம்ம எல்லாம் போய் சொன்னா நம்ம எல்லாம் அடிப்பார்கள் என்று. இல்லை, நாம் எல்லாம் போய் அவர்களிடத்தில் சொன்னா நம்ம ஏதாவது சிறையிலே போட்டு விடுவார்கள், நாம் துன்பப்படுத்தப்படுவோம் என்று. இல்லை, ஜனங்கள் ஏங்குகிறார்கள், ஜனங்கள் தவிக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் நாம் தவிக்கிறார்கள். அந்த உண்மையான ஈசா நபியை பற்றி யாராவது சொல்ல மாட்டார்களா? ஒரு இந்து சகோதர குடும்பத்தினர் பிராமணர்கள் தவிக்கிறார்கள். அந்த பிரஜாபதியை பற்றி யாராவது சொல்ல மாட்டார்களா என்று நாம் தான் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நொடி பொழுது வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன்னிடத்திலே ஒரு அக்கினி இறங்குகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தனங்களே, உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி இறங்கி எப்பொழுதே புதிய
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஒரு வல்லமை உண்டு. ஆமென். அப்போ முதலாவது இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வந்தவுடன் முதலாவது ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார். இரண்டாவது, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். 5வது அதிகாரத்திலே 19-20 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள். எங்கிருந்து விடுபட்டார்கள்? அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுபட்டார்கள். ஜீவ வார்த்தையை பேசும்படி சிறைச்சாலையில் இருந்து விடுபட்டார்கள். சிறைச்சாலை என்பது எதற்கு அடையாளம்? நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு அடையாளம். மரித்து போய் பாவத்திலே இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக, மகனாக, மகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை நடத்தினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நாம் அவருடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை சொல்ல வேண்டும். அதான் இதே பேதுரு சொன்னார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கேட்டு, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? நீ ஜீவனுள்ள கிறிஸ்து. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, அங்கே 3வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களா? அப்போஸ்தலர் 3, 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களா? உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்திலிருந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்து விட்டால், இந்த வார்த்தையை பாருங்கள், ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு வந்து விட்டால் ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும். அவர்களுக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களையும் இயேசு நடத்துவார். இயேசு கிறிஸ்து அவர்களை கொண்டு அற்புதம் செய்வார். பேதுருவை கொண்டு இங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். பேதுருவை கொண்டு இங்கே அற்புதத்தை செய்தார். ஒரு மனுஷன் அபிஷேகத்துக்குள்ளா இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். பிரியமானவர்களே, பாருங்க, அதே அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போ அங்க சொல்றாங்க, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமிலே வாசம் பண்ணுகிற எல்லோரும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. வெளியரங்கமான ஒரு அற்புதத்தை பேதுரு செய்தார். மறைமுகமான அற்புதம் இல்லை, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க. 9ஆம் மணி வேளையாக ஜெபாலயத்திலே வரும் பொழுது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற அங்கே பேதுரு ஒரு அழகான ஒரு அற்புதத்தை செய்தார். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட, இயேசுவின் நாமத்தினாலே உன் நோய்கள் சுகமாகட்டும். இன்றைக்கும் அந்த இயேசு ஜீவிக்கிறார். உங்களையும் என்னையும் இயேசு பயன்படுத்துகிறார். அதே இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரம்மா. ஐயா, சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு பாடல் இருக்குது, ரொம்ப அழகான பாடல். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது.
காரியம் என்ன? தேவனுடைய வல்லமையை சுமந்து திரிகிற பாத்திரமாய் பேதுரு மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதலாவது தேவ வார்த்தையை ஒரு மனுஷன் சொல்லுவான். இரண்டாவது தேவனுடைய வல்லமையும் அற்புதத்தையும் சுமந்து திரிகிற பாத்திரமாய் அபிஷேகம் வந்த பின்பு உங்களை வழி நடத்தும். அந்த 2வது அதிகாரம் 41வது வசனத்துல என்ன நடந்தது பாருங்க. அதோடைய அவுட்புட் பாருங்க, அதோடைய இம்பாக்ட் என்னன்றது பாருங்க. 41வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தை உள்ளே செல்லும். ஒரு எப்படி இந்த டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுப்போம்னு நம்முடைய போன்ல எங்க அடிபட்டிருக்கு நமக்கு நேரில் பார்த்தா தெரியாது. ஆனா அந்த டாக்டர் நமக்கு எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது என்ன செய்யும்? அந்த கதிர்வீச்சு உள்ள போய் உள்ள எங்க நுழைஞ்சிருக்கு தெரியும். அது மாதிரி இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை யார் பிரசங்கித்தாலும் அங்கே அந்த வார்த்தை கிரியை செய்யும். இங்கே பேதுருவுடைய வார்த்தையை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே பிரசங்கத்துல 3000. அது மாத்திரமா பாருங்க, அதே இது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்று வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 ஆயிரம். ஹல்லேலூயா. இங்க ஒரு 3000, இங்க ஒரு 5000, மொத்தம் எத்தனை? 8000 பேர். எழுதப்பட்டிருக்கிறது 8000. இன்னும் எவ்வளவு பேரும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு இன்னும் பெரிய பேனர் போடல, பெரிய பிரபலமா விளம்பரம்லாம் பண்ணல. அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம், பேதுருவை நிரப்பின பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் 8000 பேரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது உங்களுடைய அன்பு பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுங்க. வீட்டில் ஒரு பெரிய பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட், அழகா கட் பண்றீங்க. கட் பண்ணா நீங்க சொல்ல தேவையில்லை, எங்க வீட்டில் பலாப்பழம் வச்சிருக்கிறோம். அதனுடைய வாசனை எல்லாருக்கும் தெரியும். பலாப்பழம் இருக்குன்னு சொல்லி எறும்புக்கெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எங்கிருந்தாலும் அந்த ஈக்கள் வந்து சேர்ந்து விடும். அதை போலத்தான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொண்டு பல 1000 பேரை ரட்சிப்பார். பல 1000 பேரை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சுகமாக்குவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஏகப்பட்ட பேர் இயேசு அண்டைக்கு திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். தேவனாலே பிறந்தது எல்லாம் ஜெயிக்கும். அதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அநேக பேர் அதே 17-18 வசனத்தை 4:17-18 வாசிக்கிறேன். அங்க பார்த்தா என்ன சொல்றாங்க பாருங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. என்ன நடக்கிறது இங்கே பாருங்க. கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எங்களால் பேசாம இருக்க முடியாது. இதே பேதுரு தான் அங்க பயந்துட்டு, நீயும் அந்த கலிலேயரில் ஒருவன் தானே, இதற்கு அம்மாவுடைய அறியே என்று பயந்து நடுங்கினவன். இன்று சொல்றாரு, அந்த இயேசுவை பற்றி எங்களால பேசாம இருக்க முடியாதையா. அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பிரத்யட்சமாக சொல்லுகிறார். 3வது காரியம் என்ன நடக்கும் தெரியும். 4வது காரியம், ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற பயம் போய்விடும். ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற பயம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் போய்விடும். நீங்க பயந்து நடுங்குறீங்களா? நான் எப்படி இவரிடத்துல பேசுவேன் என்று நடுங்குகிறீர்களா? எப்படி இந்த பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன் என்று நடுங்குகிறீர்களா? பயப்பட வேண்டாம்.
பயப்பட வேண்டாம். உங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் நுகங்களில் முளைக்கும். பேதுருவிடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்தது போல இடத்திலே அது மாத்திரமா பாருங்க, பூரண அன்பு என்ன செய்யணும்? பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு அபிஷேகத்திற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அன்பு. சொல்லுங்க, அபிஷேகத்திற்கு இன்னொரு பெயர். There is an alternate name for anointing is nothing but love of Christ. Love of Christ. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு எங்க பண்ணுதான்? ஊற்றப்படுதான். எப்படி ஒரு அருவியிலிருந்து தண்ணி பதபதன்னு ஊற்றப்படுகிறதோ, எப்படி ஒரு டேம திறந்தோன்னு புது அப்படி தண்ணி இறங்கி வருகிறதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்க மேலையும் மேலையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அபிஷேகம் பெற்றவனுக்கு எது முக்கியம் தெரியுமா? தைரியம் தான் முக்கியம். அபிஷேகம் பெற்றவனுக்கு தைரியம் தான் முக்கியம். ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைக்கு, ஒரு மகளுக்கு அபிஷேகம் தான் மகளே உனக்கு முக்கியமானது. அபிஷேகத்துடைய தைரியம் தான் மகனே உனக்கு முக்கியமானது. சகோதரனே, சகோதரி, அன்பு நிறைந்தவர்களே, அடுத்த காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை தெரிந்து கொள்வோம். இங்கே பார்த்தா இன்னொரு காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக. இங்கே 6ஆம் மணி நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எங்க போறாரு? கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. பரிசுத்த ஆவியானவர் அப்போ மிகுந்த பசியடைந்து அங்க போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அவர் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தார். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். என்ன நடக்கும் தெரியுமா? அபிஷேகம் பெற்றவனுக்கு தரிசனம் கிடைக்கும். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தரிசனம் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வானங்கள் திறந்திருக்கிறதும் துப்பட்டி போல இருக்கிறது, அதை அடித்து குசி என்று சொல்லுகிறதையும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதையும் நீங்கள் நன்றாய் அறிவீர்கள். கொர்நேலியு வீட்டிலே நடந்த சம்பவம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் வந்துருச்சுன்னா தரிசனமும் வெளிப்பாட்டு வரங்களும் கிரியை செய்யும். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய ஊழியக்காரருக்கு சொல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். பரலோக தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிப்பாட்டு வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் கர்த்தரோடு இணைந்து விடுவார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை கிறிஸ்துவண்டைக்கு நடத்தும். பரலோக தரிசனங்களை நீங்கள் பெறுவீர்கள். இது உண்மை, இது உண்மை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்தால் உங்களை வழிநடத்தும். அதுவும் இல்லாம இங்க இன்னொரு காரியத்தை பார்த்தோம். இங்க பேதுரு எந்த வேளையில வர்றாரு? 6ஆம் மணி நேரத்தில். ஆனா அங்க போற நேரம் என்னது? 9ஆம் மணி நேரத்தில். 9ஆம் மணி நேரம் என்பது என்ன? அது யூதர்களுடைய முறைப்படி ஜெப வேளை. ஒரு சர்ச்சுக்கு நம்ம டைமுக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு ஒரு நேரத்துக்கு போகிறோம்ல, அது போல அந்த ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே போய்தான் அங்கே சப்பானியை இயேசுவை நாமத்தினாலே குணப்படுத்துகிறார். இங்கே 6ஆம் மணி நேரம். 6ஆம் மணி என்பது என்ன? மற்ற நேரம். வீட்டில் இருக்கிற நேரம் என்று வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் வேலைக்கு முடிந்து சில நேரங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நீங்க வீட்டில் தண்ணி இருக்கு, கணவன் வெளியில போயிட்டாரா, உடனே மனநாள் படிக்கணும், உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும்.
உடனே உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்க மனைவி வீட்டில் இல்லையா, உடனே கணவன் முழங்கால் போடணும், கையை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே நல்ல குடும்பத்தை தந்தீரேன்னு ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்களுடைய வேலைக்காக, உங்க எஜமானனுக்காக ஜெபிக்கணும், உங்களுடைய சபைக்காக ஜெபிக்கணும். அபிஷேகம் ஒரு மனிதனை ஜெப வீரனாய் மாற்றும். 5வது காரியம், மனுஷனை அபிஷேகம் ஜெப வீரனாய் மாற்றும். இங்க யாரும் சொல்லல. இங்க பாருங்க, அந்த வசனம் நல்லா எழுதி இருக்கிறது. அவர்கள் உணவை ஆயத்தம் பண்ணுகையிலே, சாப்பாடு ரெடி பண்றாங்க, அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். ஒரு சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ஒரு 1/2 மணி நேரம். உங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள இவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணி ஞான திருஷ்டி அடைந்தார். Because time is made for human. God has created the time. நேரத்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளிகையிலே வருவார் என்பது நமக்கு தெரியாது. அந்த நாளிகையை பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார். அதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. அடுத்து அபிஷேகம் என்ன செய்ய தெரியுமா? மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும். நீங்க மட்டும் அபிஷேகத்துல நிறைஞ்சி நல்லா நீங்க ஜெபிச்சு ஒரு மனுஷன் நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு 2 காரியங்கள் நடக்கும். ஒன்னு நியாய தீர்ப்பு வரும், இன்னொன்னு ஆத்மாவை குறித்ததான வெளிப்பாடு வரும். இங்க நடக்கிற உண்மையை சொல்லுகிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. இங்கே ஒரு மனுஷனை குறித்து தெரிகிறது. அவன் யார்? சீமோன். இவர்கள் செய்த அற்புதத்தை பார்த்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், பணத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் வெகு தூரம், பணத்திற்கும் பரலோகத்திற்கும் வெகு தூரம். பணத்தை கொடுத்து இயேசுவை சம்பாதிக்கவே முடியாது, மாட்டிக்கொள்ளுவார். மாய்மாலக்காரர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே எத்தனை நாள் வஞ்சிப்பார்கள். பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. பாருங்க, இங்க அந்த சீமோன் வரான், வந்து காசை கொடுத்து எப்படியாச்சும் இந்த வரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். பேதுரு சொல்லுகிறாரு, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள். அங்கே சபித்தார். எப்படி சபிச்சாரு எனக்கு தெரியாது, ஆனா இங்கே எப்படி சபிக்கிறார் பாருங்க. அங்கே தெரியாது என்று பொய் சொன்னார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிரத்யட்சமாய் சொல்லி, பணத்தினால இயேசுவினுடைய வரத்தை நீ பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாய், உன்னுடைய பணம் என்றோடு உன் இருதயம் தேவனுக்கு முன் செம்மையா இராதபடி நான் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு திரும்ப தேவனை நோக்கி வேண்டுகொள்ளே, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படாது. பாருங்க, இங்க அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனம் வர வெளிப்படுது. நீ கசப்பிலும் பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். கசப்பு, பிச்சு, பாவக்கட்டு 3 காரியத்தை சொல்லுகிறார். உன் இருதயத்தில் ஒரு கசப்பு இருக்குது ஐயா, நீ ஒரு பாவத்துல, ஒரு பரம்பரை பாவத்துல நீ கட்டப்பட்டிருக்கிற, பிரச்சனையில மாட்டி இருக்கிற, பிச்சில மாட்டி இருக்கிற, எல்லாத்தையும் திருஷ்டாந்தமாய் பேதுரு சொல்லுகிறார். உடனே இந்த மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயா, எதுவும் சொல்லிடாதீங்க பரிசுத்தவானே, நீங்க எதுவும் என்ன சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பணிந்துறான். பயந்துட்டான். அங்க பேதுரு பயந்தான், இங்க வந்து ஒரு மனுஷன் பயப்படுறான். ஏன் தெரியுமா? ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய தலையை உயர்த்தும். நான் தாவீது ராஜா சொல்றாரு, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. அது ஆரோனுடைய தலையிலே ஊட்டப்பட்டதும் அவனுடைய தாடிகளிலே வடிந்து அவனுடைய அங்கிகளிலே இறங்குகிறதுமான பரிசுத்த அபிஷேக தைலத்திற்கு ஒப்பாகும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஃபாதர் ஒரு அழகான ஒரு பாடல் பாடுவார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார்,
எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். இயேசு என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை கொண்டு வரும், நியாய தீர்ப்பை கொண்டு வரும். நீங்க மட்டும் அபிஷேகத்தில் நிறைஞ்ச ஒருத்தருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா தப்பிக்கவே முடியாது. ஏனால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்லமா சகோதரனே, நீ அல்ல. ஊழியக்காரரே, நீங்க பேசுகிறது நீங்கள் அல்ல, உனக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள், அவருடைய வார்த்தை அக்கினிமயமானது, அவருடைய பாதங்கள் உழைக்களம் போன்றது. அவரை பார்த்த பின்பு நான் செத்தவனை போல விழுந்தேன். இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, நியாயத்தில் இதே வார்த்தை என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அனனியா சப்பிராள் என்ற 2 பேரை தெரியும். அவர்கள் தங்களுடைய நிலத்தை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டார்கள். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டார்கள். அப்பொழுது பேதுரு சொல்றாரு பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியா போய் நிற்கிறார். அப்படி வந்து நிற்கிறார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஐயா இந்தாங்கய்யா அப்படின்னு உங்க பாதத்தில் வைக்கிறார். பேதுருவை நோக்கி, பேதுரு அனனியாவை நோக்கி சொல்றாரு, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை ஏவினது என்ன, நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்னாய். ஆமென். நீ மனுஷனிடத்தில் அல்ல, நம்ம நினைக்கிறதோ போய் சொல்றோன்னு. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க போய் சொல்லக்கூடாது. I'm commanding, I'm certainly saying, don't lie more. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க போய் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நேர்கொண்ட பார்வை இருக்கணும். சத்தியத்தின் வழியில நடக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். யார் தெரியுமா உங்களிடத்தில் இருக்கிறவர்? பரிசுத்த ஆவியானவர். சொன்னான். என்ன நடந்தது இங்கே பாருங்க, அதே வசனத்துல என்ன நடந்தது தெரியுமா? அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே, அனனியா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்க, பேதுரு சொன்ன இந்த வார்த்தைகளை அனனியா கேட்டார். விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த பேதுரு சொன்ன இந்த வார்த்தையை அனனியா கேட்ட உடனேயே அங்கனே இறந்துட்டான். வார்த்தைக்கு வல்லமை உண்டு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதன் நிறைந்து பேசும் பொழுது ஒரு தேசமே ரட்சிக்கப்படும். ஜான் வெஸ்லி அப்படி நின்று ஒரு கிராமத்தை பார்த்தாராம். ரயில் பயணத்தின் பொழுது அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷனுடைய கண்களில் இருந்து அக்கினி அபிஷேகம் வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற மனிதனுடைய கண்களில் இருந்து அக்கினி வெளிப்படும். இந்த அக்கினி பற்றி எரிக்கும். அக்கினியின் நான் முன்பாக பாவம் செய்தவன் நிற்க முடியாது. பொய் தீர்க்கதரிசி நிற்க முடியாது. பொய் ஊழியக்காரன் நிற்க முடியாது. உண்மையாய் உன்னை எனக்கென்று நான் நியமித்துக் கொண்டேன். நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையிலே முன்பாக நடந்த காரியம். அவன் பயந்தவன், அவன் ஒரு கோழை, அவன் மறுதலித்தவன், சபித்தவன், பின்வாங்கி போனவன், படிப்பறிவில்லாதவன், பேதமையுள்ளவன், அன்பு இல்லாதவன். ஆனால் அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லுகிறவன், அற்புதத்தை செய்கிறவனாய் மாறினான். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற பின்பு அவன் ஞான திருஷ்டி அடைந்தான், தரிசனத்தை பெற்றான்.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பின்பு அவனிடத்தில் இருந்த பயம் போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்த பொழுது அங்கே அவன் நியாய தீர்ப்பு செய்கிறவனாய் மாறினான். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்குள்ளே வந்த பொழுது ஒரு ஜெப வீரனாய் மாறினான். இந்த 7 காரியங்களும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஜெபிக்கலாம். ஷபரமா, நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. இப்பொழுதே பேதுருவின் மேல இருந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் மேல இறங்குகிறது. இப்பொழுதே உங்க மேல ஒரு கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இதோ இப்பொழுதே நீங்கள் இருக்கும் வீடுகளிலே இதோ கர்த்தருடைய வல்லமை அக்கினியாய் உங்கள் மேலும் உங்க பிள்ளைகள் மேலும் வருகிறது. இதோ ஊழியக்காரனே, நீ பின்மாற்றம் அடைந்திருக்கிறாயா? கர்த்தர் இப்பொழுதே உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஊழியக்காரையே, உன்னை கர்த்தருடைய அபிஷேகத்தினால் இப்பொழுது நிரப்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி வருகிறது. இதோ நீ தேவனிடத்தில் அல்ல மனுஷன், நீ தேவனிடத்தில் போய் சொல்லி இதோ மனம் குன்றி நடக்கிறாயா? இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை மறுரூபமாக்குகிறார். உனக்குள்ளே உன்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றுகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினி உங்க மேலே இறங்குகிறது. இப்பொழுதே தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி உங்க மேலே இறங்குகிறது. நீ புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிறார். ஆவியின் வரங்களை இயேசு உனக்கு தருகிறார். ஆவியின் கனிகளை இயேசு உனக்கு தருகிறார். நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்துவிட்டது. அப்போ ஆதியாகமம் 1:2 ஜலத்தின் மேல் அசைவாடினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உங்க மேல் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுது பொழியப்படுகிறது. உங்கள் வாலிபர்கள் மேல் பொழியப்படுகிறது. உங்கள் குழந்தைகள் மேல் பொழியப்படுகிறது. உங்கள் கணவன் மேல் மனைவி மேல் பொழியப்படுகிறது. சபை மேல கர்த்தருடைய ஷகினா மகிமை பொழியப்படுகிறது. உங்கள் ஊழியத்திலே புதிய திருப்பத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு முன்பாக பெறுவதற்கு முன்பாக பேதுருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு பேதுருடைய வாழ்க்கை மறுரூபமானது. His life is completely transformed. His life is completely transformed. வார்த்தை கேட்டிருக்கிற ஜனங்கள், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட அன்பு சகோதரனை சொல்கிறேன், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ செய்திகளை கொடுக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. இயேசு உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென்.